வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமிலிருந்து இன்னைக்கான வகுப்பு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வள்ளுவன் தமிழ் வகுப்புல அயற் சொற்கள். அயற் சொற்கள் தமிழ் சொல். கேள்வியில வந்து அயற் சொற்கள் சொல்லி ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதற்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. அந்த மாதிரி கேட்பாங்க. அயற் சொற்கள்னா தமிழில் முன்பு இருந்த பிறமொழி சொற்கள், அதாவது அயற் சொற்கள். இதை கொடுத்துட்டு இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? அப்ப அதை என்ன செய்யணும்? அயர்மொழி சொற்கள் நிறைய நம்ம பார்க்கலாங்களா? அதுக்கப்புறம் எதிர் சொற்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிறமொழி சொற்களை நீக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் அல்லாத பிறமொழியில் உள்ள சொற்கள் கலந்து 3 தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 3 தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். தூய தமிழில் ஒரு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் எது தூய தமிழில் அமைந்த தொடர் என கண்டுபிடித்தலே இப்பகுதியாகும். பிற மொழியில் உள்ள சில சொற்களுக்கு அவற்றிற்கு உரிய தமிழ் சொற்களும் கீழே கொடுக்கப்படும். அதாவது தமிழில் அல்லாத பிறமொழி சொற்களை கீழே கொடுத்துருப்பாங்க. அதற்கு இணையான தமிழ் சொல் எது? அதான் கேள்வி. அப்ப இதை நம்ம அடிக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கணும். பார்க்கலாங்களா? வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள். ஃபர்ஸ்ட் அகதி என்பது பிறமொழி சொற்கள். அப்ப அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆதரவற்றவர். அகதி என்பதற்கு தமிழ் சொல் ஆதரவு அற்றவர். அடுத்து அகங்காரம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? நேரிணை தமிழ் சொல் என்ன அப்படின்னா செருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் சொல் வராது. அது பிற்பகுதியில கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பிறமொழி சொற்கள். அடுத்து அங்கீகாரம் என்பதற்கு அக்கிரமம். அக்கிரமம் என்பதற்கு என்ன அப்படின்னா, நம்ம அதாவது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் அயற் சொற்கள் பிறமொழியிலிருந்து வந்திருக்கும். அதற்கு இணையான தமிழ் சொல். நம்ம பேச்சு வழக்கில் அக்கிரமம் பண்ணாதோம் இல்லையா, அதற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா முறைகேடு. முறைகேடு. அகிம்சை என்பதற்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா ஊறு செய்யாமை. அங்கத்தினர் என்பதற்கு என்ன தமிழ் அப்படின்னா உறுப்பினர். அங்கீகாரம் என்பதற்கு என்ன தமிழ் பெயர் அப்படின்னா ஒப்புதல். அசல் என்பதற்கு முதல் அர்த்தம். அசல் என்பதற்கு முதல் என்ப அர்த்தம். அசுத்தம் என்பதற்கு துப்புரவின்மை. அதிபர் என்பதற்கு தலைவர். அதிர்ஷ்டம் எதிர்பாராத பலன். அனாதை என்பது யாரும் மற்றவர். அந்நியர் என்பது அயலர். அனுகிரகம் அப்படிங்கிறது அருள். அபிஷேகம் திருமுழுக்கு. அபூர்வம் புதுமை. அர்ச்சனை மலர் வழிபாடு. அலங்காரம் ஒப்பனை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அலங்காரம், அபூர்வம், அபிஷேகம் இதெல்லாம் ப்ரீவியஸ்ல கேட்டது. அவசரம் அப்படின்னா விரைவு. அனுமதி அப்படின்னா இசைவுன்னு அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா பொருள். ஆசிர்வதித்தல் அப்படின்னா வாழ்த்துதல். ஆய்வு அப்படின்னா பரிசோதனை. ஆராதனை அப்படின்னா வழிபடுதல். ஆராதனை, தெய்வத்தை ஆராதனை பண்ணுங்கன்றோம் இல்லையா, அப்படின்னா வழிபடுதல். ஆபத்து அப்படின்னா துன்பம். அனுஷ்டானங்கள் அப்படின்னா சமய நடைமுறைகள். இது ரொம்ப முக்கியம், இது எதிர்பார்க்கப்படுற ஒரு கேள்வி. ஆஸ்தி என்பது சொத்து. இங்க நான் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே புக்குல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன இருந்துச்சு அதை ஃபுல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. இமாலயம் அப்படின்னா பனிமலை. இமாலயம் அப்படின்னா பனிமலை. ராகம் அப்படின்னா பண். லட்சணம் அப்படின்னா அழகு. இஷ்டம் அப்படின்னா விருப்பம். லஞ்சம் கையூட்டு. லாபம் வருவாய். ராசகோபுரம் அரச மரியாதை. உதாரணம் எடுத்துக்காட்டு. உத்தியோகம் அலுவல். உத்தியோகஸ்தர் அலுவலர். நம்மளாம் ஒரு உத்தியோகம் வாங்குறதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். உத்தியோகம்னா அலுவல், உத்தியோகஸ்தர்னா அலுவலர். உத்தரவு கட்டளை. உபகாரம் உதவி. உபன்யாசம் சமய சொற்பொழிவு. உபதேசம் அறிவுரை. உபாதியார் ஆட்சியர். உற்சவம் விழா. உபயோகம் பயன். ஐக்கியம்னா ஒற்றுமை. ஜனங்கள் மக்கள். ஜன்னி அப்படின்னா இசைவு. ஜாக்கிரதை விழிப்பாக. ஜாதி அப்படின்னா இனம். ஜாமீன் அப்படின்னா பிணை. சாஸ்தி மிகுதி. ஜில்லா மாவட்டம். ஜென்மம் பிறவி. ஜோதிடன் கணியன். சேஷ்ட மூத்த. சமிக்கணும் அப்படின்னா மன்னிக்க வேண்டும். ஸ்திரீ. ஸ்திரீ அப்படின்னா பெண். கஜானா அப்படின்னா கருவூலம். கல்யாணம்னா திருமணம். கனிஷ்ட இளைய. கஷ்டம் துயரம். காகிதம் தாள். கிரகம் கோள். கிராமம் சிற்றூர். கிருகம் இல்லம்.
கிருகம்னா இல்லமா, குமாரன் மகன். கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. ஸோ குமாஸ்தா அப்படின்னா எழுத்தாளர், கைதி அப்படின்னா சிறையாளி, கோஷ்டி அப்படின்னா குழு, சமஸ்தானம் அப்படின்னா அரசு, பக்தினா ஆற்றல், சந்தர்ப்பம் அப்படின்னா வாய்ப்பு, சந்தேகம் அப்படின்னா ஐயம், சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி, சத்தம் ஓசை, சபதம் சூளுரை, சம்பிரதாயம் மரபு, சரித்திரம் வரலாறு, சஷ்டிய பியூட்டி அப்படின்னா அருபன் நிறைவு, சாதம் சோறு, சாவி திறவுகோல், சிருஷ்டித்தல் படைத்தல், சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை, சீமந்தம் வளைகாப்பு, சுபதினம் நன்னாள், சேவை தொண்டு, ஞாபகார்த்தம் நினைவு சின்னம், தத்துவம் உண்மை, தினசரி நாள்தோறும், தீபம் விளக்கு, நஷ்டம் இழப்பு, நாஸ்டா காலை சிற்றுண்டி, நாயகன் தலைவன், நிபுணர் வல்லுனர், நியதி வரையறை, நிமிடம் மணித்துளி, பங்களா மாளிகை, பகிங்கரம் வெளிப்படையாக, பகிஷ்கரித்தல் விலகுதல், பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள். இதெல்லாம் நம்ம படிச்சாதான் அதை அடிக்க முடியும். இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும். புக்கில் இருக்கு, புக்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது ஃபுல்லாமே நம்ம தொகுப்புக்கு கொண்டு வந்தது. ஸோ பிறமொழி சொற்கள் இங்க இருக்கு பாருங்களேன். அனுமதி இசைவு, அபிஷேகம் நீராட்டு, அபிராயம் கருத்து, அபிமானம் பற்று, அசல்னா முதல். நம்ம அங்க பார்த்ததுல கொஞ்சம் கொஞ்சம் அபாண்டம் அப்படின்னா வீண்பழி சூடுதல், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், அபிஷேகம் அப்படின்னா முழுக்கு, அட்டவணை அப்படின்னா குறிப்பு பட்டியல், அலங்காரம் ஒப்பனை, ஆரம்பம் தொடக்கம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் மொழி சொற்கள். ஈசன்னா இறைவன், உயில்னா இறுதி முறி. ஸோ உயில்னா இறுதி முறி, எதிர்பார்க்கப்படுது. உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. கக்கந்திரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ நிறைய கொடுத்துருக்கோம், எல்லாம் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துருவோமா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் மொழி சொல். ஓகே, பின்வருவனவற்றில் சொற்களற்ற வாக்கியம், பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. ரிஜிஸ்டர் போஸ்டில் பாராங்கலை அனுப்புக, பதிவஞ்சலில் விண்ணப்பனை அனுப்புங்க, ரிஜிஸ்டர் தபாலில் பாராங்கலை அனுப்புங்க, பதிவஞ்சலில் பாராக்களை அனுப்புங்க. அப்ப பதிவஞ்சலில் விண்ணப்பலை அனுப்புங்க. இதுதான் கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி போட தெரியணும். இது ரொம்ப ஈஸி தான், ஆனா தெளிவான அந்த வார்த்தை கரெக்டாக தெரியணும். வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம். பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்க. பஸ் பாஸ்டா போவாது, உணவு விடுதியில் உணவு உண்பது உடலுக்கு கேடு, போஸ்ட் ஆபீஸ் எங்குள்ளது, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். அப்ப பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் அப்படிங்கிறது பேருந்து, ஸ்டாப்ன்றது நிறுத்தம். அப்ப இது இல்லை. அடுத்து பாருங்க, உணவு விடுதியில் உணவு உண்பது உடலுக்கு கேடு, கரெக்ட். இதை பாருங்க, போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது இப்ப தபால், இது தபால் துறை எங்கு உள்ளதுன்னு கேட்கணும், தபால் நிலையம். அடுத்து பாருங்க, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். ஸோ அப்ப பி என்பது சரி. பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர். புஷ்ப தோட்டத்தில் சர்ப்பத்தை கண்டேன். புஷ்பம் என்பது பிறமொழி சொற்கள், அப்ப பூன்னு வரணும், இல்ல மலர்னு வரணும். சர்ப்பம் என்பது பாம்பு, அப்ப இது இல்ல. புஷ்ப தோட்டத்தில் பாம்பை கண்டேன், அப்ப புஷ்பம் வருது, இது இல்ல. மலர் தோட்டத்தில் சர்ப்பத்தை கண்டேன், இது பிறமொழி சொல்லலாம். மலர் தோட்டத்தில் பாம்பை கண்டேன், இது கரெக்ட், டி கரெக்ட். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு நீக்கிய தொடரை தேர்ந்தெடு. ஜலம் குடித்து சந்தோஷம் அடைந்தான், ஜலம் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான், நீர் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான், நீர் குடித்து சந்தோஷம் அடைந்தான். அப்ப ஜலம் என்பது பிறமொழி சொல், சந்தோஷம் என்பது பிறமொழி சொல். ஓகேவா? அப்ப ஜலம் இங்க வந்துருச்சு, அப்ப இது இல்ல. நீர் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான், அப்ப இது கரெக்ட். நீர் குடித்து சந்தோஷம் அடைந்தான் என்பது பிறமொழி சொல், அப்ப இது இல்ல. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து 5 பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை தேர்க. கோயிலுக்கு திருமுழுக்கு நடைபெற்றது, கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்ப திருமுழுக்கு நடைபெற்றது என்பது இல்ல, குடமுழுக்கு, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு கலவாத வாக்கியத்தை குறியிடுக. கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் மனு வாபஸ், கொடுக்கப்பட்ட புகார் மனு வாபஸ், கொடுக்கப்பட்ட மனு திரும்பவும் பெறப்பட்டது. அப்ப இதுதான் சரி. அடுத்து பிறமொழி சொற்களை திருத்தி எழுதவும். நான் செய்த தவறுக்கு
சகலகல ஜனங்களும் என்னை மன்னித்தருள வேண்டும், இது தப்பு. நான் செய்த தவறுக்கு எல்லா ஜனங்களும் வரக்கூடாது, மக்களும் வரணும். நான் செய்த தவறுக்கு சகலரும் இதுவும் இல்லை, நான் செய்த தவறுக்கு எல்லோரும் என்னை மன்னித்தருள வேண்டும். அப்ப இதுதான். அடுத்து பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரை தேர்க. கடைத்தெருவில் சில பொருட்களை வாங்கச் சென்றோம். கடைத்தெருவில் சில பொருட்களை வாங்கச் சென்றோம். அப்ப இது கரெக்டா இருக்கு. பஜாருங்கிறது தமிழ் இல்ல, சில வஸ்துக்கள் என்பது தமிழ் இல்ல, பஜாரும் தமிழ் இல்ல. அடுத்து 9 பாருங்க. பிறமொழி சொற்களை நீக்குதல். பஜாரில் பழம் வாங்கினேன், பஜாரில் பழம் வாங்கினேன், கடைத்தெருவில் பழம் வாங்கினேன். அப்ப இதுதான் கரெக்ட். இதுலயும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த லாவை சில சமயம் மாத்தி கொடுத்துருவாங்க. இப்ப இது கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நன்னகரத்தை. அப்ப இந்த வகரத்தை வகர லகரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன, பலம். பலம்னா பலசாலின்னு அர்த்தம், பலத்தை குறிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். பிறமொழி சொற்களை எழுதுக. பிறமொழி சொற்களை எழுதுக. அப்ப இங்க என்ன கேட்கிறாங்க, பிறமொழி சொற்கள் எதுன்னு கேட்கிறாங்க. கஷ்டமா, நஷ்டமா, கன்னித்தமிழ் கற்க. துன்பமா, நட்டமா, கன்னித்தமிழ் கற்க. துன்பமா, இழப்பா, கன்னித்தமிழ் கற்க. கட்டமா, நட்டமா. அப்ப கஷ்டமா, நஷ்டமா என்பதுதான் பிறமொழி சொல். புரிஞ்சா? அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் பரீட்சையில கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு 2-3 மதிப்பெண்கள் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் என்னென்ன செய்யணும், ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க ஒரு தடவை வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ புத்தகத்திலையும் சில கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒரு முறை பார்த்தால் போதுமானது. குறிப்பாக இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த பகுதியை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த அங்கேயர்கண்ணி, அங்கேயர்கண்ணினா என்ன, சிதம்பரத்துக்கு என்ன, மீனாட்சிக்கு என்ன, நீல் நெடுங்கண்ணினா யாரு, வால் நெடுங்கண்ணினா யாரு, திருப்பாதி புலியூர்னா எந்த ஊரு. ஸோ இந்த மாதிரியான இந்த பக்தியை ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். இந்த பக்தியை ரொம்ப முக்கியம். இதுல இருந்து பெரும்பாலான கேள்வி வரும். அப்ப பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டா கட்டாயமாக எல்லா மார்க் எடுத்துடலாமா? ஸோ புரிஞ்சா? ஓகே, ரைட். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க. ஸோ எதிர்ச்சொல்லிற்கு இணையான பொருளை தேர்ந்தெடு, எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல்னா என்ன, ஆப்போசிட். அப்ப இது எங்க சார் இருக்கும், ஒவ்வொரு ஏழுக்கும் பின்னாடி, ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி பொருள் கொடுத்துருப்பாங்க. இப்ப துன்பம் அப்படின்னா இன்பம். ஸோ அப்படி ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் தொகுத்து ஒரேவா கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, எல்லாத்தையும் தொகுத்து ஒரே விஷயமா கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாமா? வரிசையா பார்ப்போமா? ஒரு பேசிக்கானது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம். இங்க கவனிங்க. அறப்போர். அறப்போர் என்பது அறத்தினை கையில் வைத்து அறம் என்பது என்ன, அமைதியை குறிப்பது. அப்ப அறப்போர். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன, மரப்போர். மரம் என்பது வீரம். ஸோ அப்ப வீரத்தை முன்னிறுத்தி போடுவது மரப்போர். அடுத்து அடிமை. அடிமைனா என்ன, அடிமைனா ஒரு கீழே கட்டுப்பட்டு இருத்தல், அப்ப சுதந்திரம். அன்புடைய அப்படின்னா அன்பு இல்லாத. அற்ற குலம் அப்படின்னா அற்ற குலம். ஆற்றுக்குளம் அப்படின்னா ஆறா குலம், ஆறாத குலம். அரிய அப்படின்னா ரொம்ப ரேரான, அப்ப எளிய, எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அல்லும் அப்படின்னா இரவு. அல்லும் அப்ப ஆப்போசிட் பகலும். இதுல ஒரு இலக்கண உவமை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. அல்லும் பகலும், இதுல ஒரு இலக்கண குறிப்பு ஒண்ணு இருக்கு, அது தெரிஞ்சவங்க போடுங்க. அன்பு பகை. அண்மை அப்படின்னா பக்கத்துல, செய்மை அப்படின்னா தொலைவு, அமர்ந்து அப்படின்னா உட்கார்ந்து, அப்ப எழுந்து ஆப்போசிட் அதற்கு. அழித்தல் என்பது அழிக்கிறது, ஒன்றை இல்லாமல் டெஸ்ட்ராய்டு பண்ணுவாங்க. ஆக்கல் என்பது உருவாக்குதல், ப்ரொடக்ட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது. அன்றே என்பது அன்னைக்கு, இன்றே என்பது இன்னைக்கு. அப்ப சிம்பிள். அப்ப எதிர்ச்சொல். இப்ப ஆவரிசை பார்த்துட்டோமா, அடுத்த ஆவரிசையில பார்ப்போம். ஆக்கம் அப்படின்னா அழிவு, ஆக்கம் அப்படின்னா உருவாக்குதல், அழிவுனா அழித்தல். ஆகும் என்பது முடியும், ஆகாதுன்னா முடியாது. ஆடவர் அப்படின்னா ஆண்மகன், பெண்டீர் அப்படின்னா பெண். ஆண்மை என்பது ஆணை குறிக்கும், பெண்மை என்பது பெண்மையை குறிக்கும். ஆடுவு மகடு, ஆண்டான் அடிமை, ஆண்டு ஈண்டு. ஆதி, ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஆசை நிராசை. ஆழ மிதப்ப, ஆழம்னா ரொம்ப ஆழத்துல, மிதப்பனா மேல மேலோட்டமாக அர்த்தம்.
ஸோ அப்ப இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இருந்தாலும் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க தொகுத்து வச்சு படிக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் தான். ஸோ இதை நீங்க படித்தால் மட்டுமே போதுமானது. இதை நீங்க படித்தால் மட்டுமே போதுமானதுதான். பாருங்க பார்ப்போம். கேண்மை அப்படின்னா என்ன? குற்றம். ஸோ கேண்மை அப்படின்னா ஒன்றும் செய்யாத தூய்மையானவன் அர்த்தம். சொல்லுக அப்படின்னா சொல்லற்க. சிக்கனம் அப்படின்னா தாராளம். சிற்றிலக்கியம் அப்படின்னா பேரிலக்கியம். சுதேசி விதேசி. செலவு வரவு. தலை கடை. தன்மை வெண்மை. தாழ்வாக உயர்வாக. துணிந்த இணைந்த. நட்பு பகை. நொய்யாமை திட்பம். நாடு காடு. நினைத்து மறந்து. நெட்டை குட்டை. பகடு குழப்பம். பழம் காய். பற்றியது விலகியது. பொன்மொழி புன்மொழி. போற்று தூற்று. பிட்டுதல் விட்டுதல். புகழ்ச்சி இகழ்ச்சி. பூரிப்பு வட்டம். பெருகி அருகி. பேதை மேதை. அமர்தல் குவிழ்தல். முன்னேற்றம் பின்னேற்றம். முதுமலை இளமலை. மெலிந்து பருந்து. மேடான மேலை மேனாடு கீழை நாடு. வன்மை மென்மை. கலந்து தளர்ந்து. வறியர் செல்வர். வாடிய தளிர்ந்து. விளைவித்தார் வெறுத்தார். விற்று தொற்று. வேண்டும் வேண்டாமை. ஸோ அப்ப இந்த மாதிரி நாங்க படிக்கிறோம். இந்த மாதிரி படிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். பேசிக்கான அர்த்தம் தெரியணும். பேசிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சோம்பல்னா என்ன? அப்ப என்ன? சோம்பலுக்கு ஆப்போசிட் என்ன? சுறுசுறுப்பு. சிற்றாறு பெருமை. சிறுமை பெருமை. சுறுசுறுப்பு அப்படின்னா மடி. சுறுசுறுப்புனா சுறுசுறுப்பா இருக்கிறது. மடிதான் சோம்பல். தனிமை குழு. தளிர் சருகு. தொடக்கம் முடிவு. திண்மை மென்மை. நன்று தீது. நன்றும் தீதும் பிரதரவாதா. ஸோ அந்த இருக்கு இல்லையா, அதுதான். அன்பர் பகைவர். நோதல் அலங்காடி. நலங்காடி அலங்காடி. நிறைவு குறைவு. பன்மை ஒருமை. பகல் இரவு. பரவி சுருங்கி. பொய் மெய். பொங்கும் தாழும். பிரிந்து சேர்ந்து. பிறர் தமர். புதுமை பழமை. நெருங்குதல் சுருங்குதல். பெற்றார் இழந்தார். மருள் தெருள். மலரும் கூம்பும். முனிவு விருப்பம். மென்மை வன்மை. மேன்மை கீழ்மை. மேதை பேதை. வளைதல் நிமிர்தல். வளர்த்தல் தேய்தல். வளம் இடம். வாழ்க வீழ்க. விழுந்த எழுந்த. வெந்நீர் தண்ணீர். வைத்தல் வைத்தல். வாழ்த்தல். சொப்ப எதிர்ச்சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பார்த்துட்டோமா? அப்போ இதெல்லாம் நிறைய வருது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது நீங்க படிக்கிறதால் படிச்சுக்கலாம். இல்லை இது வேணும், பிடிஎஃப்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே எப்படி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும், பல்லுவன் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுபடி நீங்க ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எல்லாம் வாங்கிக்கிறலாம். ஓகேவா? ஓகே. அப்ப எதிர்ச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்னது பார்த்துட்டோம். அடுத்து டெஸ்ட் போட்டு பார்த்துருவோமா? அரிது என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அரிது என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கிறாங்க. அரிது என்பதனுடைய எதிர்ச்சொல். அரிது அப்படின்னா ரேராக கிடைப்பது. அப்ப எளிதாக கிடைக்கணும். அப்ப ஆப்ஷன் பி. கடினம் அப்படின்னா மென்மை. நம்ம 4 ஆப்ஷனே வச்சு போட்டுருவோம். எளிது எளிமையானது. அப்ப அரிது. எளியது அரியதுன்னு இங்க யா போட்டுருந்தா இது போடலாம். உங்களை குழப்பறதுக்காகத்தான் ரெண்டுமே வச்சிருக்காங்க. எளியது எளிது. இங்க அரியதுன்னு இருக்குன்னு வைங்களேன். ஒரு யா போட்டு எதுன்னு இருக்கு அப்படின்னா நீங்க எளியதுதான் போடணும். ஏன்னா யா யா. ஆனா இங்க நம்மளுக்கு வெறும் அரிதுதான் இருக்கு. அப்ப எளிது. வன்மை மென்மை. அடுத்து உயர்வு. உயர்வுனா என்ன? உயர்வு. அப்ப தாழ்வு. ஓகேவா? அடுத்து அருகு. அருகு அப்படிங்கிறதுக்கு தமிழ் இது என்ன அப்படின்னா பெருகு. அருகு என்பதற்கு எதிர்ச்சொல் பெருகு. ஓங்கும் அப்படின்னா உயரும் அர்த்தம். ஓங்கும் அப்படின்னா உயரும் அர்த்தம். அப்ப தாழ்ந்த. ஆப்ஷன் டி. அடுத்து வெண்மை. வெம்மை அப்படின்னா வெம் அப்படின்னா என்னது அப்படின்னா வெப்பம். வெப்பத்தை குறிக்கும். அப்ப வெம்மை அப்படின்னா வெப்பமானவை. தன் என்பது குளிரை குறிக்கும். இந்த 3 சொல்லியது குளிர் குளிர்ச்சி. அப்ப தன்மை. ஆப்ஷன் சி. சுறுசுறுப்பு.
அப்ப இதுக்கு என்ன? மடி, சோம்பல். வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்த்துறது, அப்ப இது வைதல், வயிறாங்க. நஞ்சு என்பது விஷம், அப்ப அமிழ்தம். அமிழ்தம் என்பது ஒரு நஞ்சு மருந்து, நஞ்சு மருந்து தான் வரணும். வன்மை மருந்து வராதுங்க, அமிழ்தம் தான் வரும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அப்ப அமிழ்தம் தான் வரும். வன்மை அப்படின்னா வன்மையாக, அப்ப மென்மை. இகல் அப்படின்னா இகல், அப்ப அன்பு. நிமிர்ந்து அப்படின்னா நிமிர்ந்து, அப்ப குனிந்து. வந்தான் அப்படின்னா வரமாட்டான், வரவில்லை, வராமல் இரான், வந்திலன். அப்ப இதுக்கு என்ன வரும்? வந்தான் வந்துட்டான், வரவில்லை என்பது வராது, அப்ப வரமாட்டான். அன்பில்லான், வரவில்லை என்பதுதான் வரும், வரமாட்டான் வராது. ஏன்னா இது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. இங்க வந்தான் என்பது பிரசன்ட், அப்ப வரவில்லை என்பது பிரசன்ட் தானே, அப்ப இது போகக்கூடாது. அதையும் பார்க்கணும், காலத்தையும் பார்க்கணும். ஸோ பண்பிலான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பண்பு இல்லான் அப்படின்னா பண்பு இல்லாதவன், அப்ப பண்பு மிக்கவன் வரணும், இல்ல பண்பற்றவன், பண்புடையவன், அப்ப ஆப்ஷன் சி. எழுந்தான் அப்படின்னா எந்திரிச்சான், அப்ப அமர்ந்தான். உட்கார்ந்தான் போற்றக்கூடாது, ஏன்னா உட்கார்ந்தான் என்பது பிறமொழி சொல். மெய்தான் அரும்பி விதர் விதத்து துன்விரையான் கற்றலர் கலல் என்பதன் பொருள். சோ கலல் என்பது ஆண்கள் அணியும் ஆபரணம், பெண்கள் அணிவது எது? மெட்டி. ஸோ இப்போ சிலம்பு என்பது பெண்கள் அணியும் இது, சிலம்பு என்பது மெட்டி ஆண்களும் அணிவாங்க கல்யாணத்தப்ப. ஸோ அப்போ சிலம்பு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதற்கு இணையான, அப்ப விழுப்பம் என்பது ஒரு இசைவு, காத்தல் கிடையாது. விழுப்பம் என்பது சிறப்பு, விழுப்பம் இழிவு. ஓம்பப்படும் காத்தல், ஓம்பப்படும் காத்தல் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓம்பப்படும் அழிக்கப்படும். அப்ப ஆப்ஷன் பி, விழுப்பம் அப்படிங்கிறது சிறப்பு, இழிவு. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதா படுகார் கரைந்து. எதிர்ச்சொல்லை கண்டறி. ஒழுக்கம் விழுப்பம், ஓல்கார் விலக மாட்டார், ஏதம் குற்றம், ஏதம் குற்றமற்றவர். அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓல்கார் விலக மாட்டார். ஸோ அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் போட தெரியணும். இதற்கு எப்படி சார் போடணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 80%, 80 to 85% மார்க் வந்து நீங்க இலக்கணத்துல தான் எடுக்கணும். இலக்கணத்துல எடுக்கிற மாதிரி நியூ சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. இலக்கணம், அப்ப இலக்கணத்துல நீங்க 85 மார்க் எளிமையாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் டெய்லியும் அந்த இலக்கண பகுதிகளை படிக்கணும். ஸோ நீங்க டெய்லியும் படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான், ஒரு சிலரால முடியாது என்பதற்காகத்தான் நம்ம வள்ளுவன் தமிழ் வகுப்பு, வள்ளுவன் தமிழ் வகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு மேக்சிமம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் தான் இந்த வீடியோக்கள் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு வருவோம். நம்ம எங்க பிரித்தி எழுதுகள்ல இருந்து புணர்ச்சி விதியில இருந்து நம்ம முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 கிளாஸ் முடிச்சிட்டோம். ஸோ அதற்கான பிளேலிஸ்ட்லேயே நீங்க போய் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வரிசையாக நீங்க பார்த்துக்கலாம். நம்ம வீடியோவே போதுமானது தான். அதுலேயே பிடிஎஃப் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும், புக்கில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்ல கட்டு எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ இதை தாண்டி எங்கேயுமே வராது. அதனால நீங்க நம்மளுடைய கிளாஸை ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சனி ஞாயிறு மட்டும் கிளாஸஸ் இருக்காது. சனி ஞாயிறு இந்த 2 தினங்கள் மட்டும் இந்த வள்ளுவன் தமிழ் வகுப்பு வீடியோ இருக்காது. பாக்கி 5 நாட்கள், வாரத்துல 5 நாட்கள் 5 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட வெறும் 50 நாள்ல தமிழ்ல நம்ம முடிக்க போறோம். வெறும் 50 டேஸ்ல தமிழை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபுல்லா உட்காந்து படிச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்திலேயே முடிச்சு விட்டுலாம். நம்மளுக்கு மற்ற வகுப்பையும் படிக்கணும், மேக்ஸையும் படிக்கணும், தமிழையும் படிக்கணும், அதே டயத்துல ஜிஎஸ்சியும் படிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 50 நாள். அப்ப என்ன சார் பண்ணலாம்? டெய்லி 1 மணி நேரம் தமிழ் போதும். அந்த 1 மணி நேரத்துல அரை மணி நேரம் நான் நடத்திடுவேன். ஆமா, அந்த அரை மணி நேரத்துல நீங்க மேக்சிமம் 90% முடிச்சு, பாக்கி 10% புத்தகத்துல எங்கேயா இருந்தா நீங்க தேடி சும்மா டெஸ்ட் போற மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். 10% ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ இப்படி படிச்சீங்க அப்படின்னா நான் சொல்றேன், கட்டாயமாக உங்களால
100க்கு 95க்கு அதிகமாக எடுக்க முடியும். 95 என்பது ஈஸி இப்போ வரக்கூடிய தேர்வுல. ஏன்னா செய்யுள், இலக்கணம், இலக்கியம் இந்த பகுதி எல்லாமே வெறும் 20 மார்க் தான் கேட்க போறான். திருவள்ளுவர், திருக்குறள், அதாவது பாரதிதாசன், பாரதியார், சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், புறநானூறு, அகநானூறு, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெறும் 20 மார்க் தான் வரப்போகுது தமிழ்ல. அது இல்லாம யூனிட் 6ல தமிழ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். யூனிட் 6ல தமிழ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது விட்டுருவோம், அது தனி டாபிக். நம்ம தமிழ்ல 100 மதிப்பெண்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த தமிழ் வகுப்புல வள்ளுவன் தமிழ் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு வகுப்பு இருக்கு. இதுல அவரும் பயனடைய யாம் பெற்ற இன்பத்தை இந்த உலகமும் பெற வேண்டும் என்பதற்கு இணங்க நீங்களும் அதை ரெஃபர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பிடிஎஃப் பெறுவதற்கான பிடிஎஃப் மற்றும் டெஸ்ட், அதாவது பேட்ச், இந்த வள்ளுவன் பேட்சில் சேர்வதற்கான, அதாவது வள்ளுவன் பேட்சை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட் ஃப்ரீ. இந்த பிடிஎஃப் மொத்த பிடிஎஃப் தமிழுக்கு வேணும் அப்படின்னா A to Z தமிழ் நியூஸ் சிலபஸ் படி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதை எப்படி வாங்கணும், அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் என்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இது வெறும் 100 rupees தான், வெறும் 100 rupees தான். தமிழ் மட்டும், அதாவது A to Z புது சிலபஸுக்கு ஏற்ற எல்லாமே புக்கில் இருக்க எல்லா விஷயம், நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1000 கொஸ்டின், 1000 ஒவ்வொரு டாபிக் பிரித்து எழுதுனா அதுக்கு ஒரு 1000, சேர்த்து எழுதுனா அதுக்கு ஒரு 1000, அதே மாதிரி எதிர் சொல்லலாம் அதுக்கு ஒரு 1000. ஸோ இந்த மாதிரியாகத்தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த எதிர் சொல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு. எதிர் சொல்றது ஃபுல்லாமே நம்ம எடுத்தது தான், புக்கில் எல்லாது போக நம்ம இவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருவோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.